ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கக்கூடிய அடுத்த தலைப்பு. ஆல்கஹாலினுடைய முக்கியமான ஒரு வேதிவினை, அந்த ஆல்கஹாலில் வந்து கார்பனைல் சேர்மங்களாக அதை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்வது தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கறது பாருங்கள். ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துருக்குறாங்க. இந்த பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய எத்தனாலை எடுத்துக்கிட்டு அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட்டை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு வலிமை மிகுந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. அந்த ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு கார்பனைல் சேர்மமாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிஹைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த ஆல்டிஹைடு வந்து அசிட்டால்டிஹைடு. அந்த அசிட்டால்டிஹைடை மேலும் ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தனாயிக் அமிலம்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட் தான் இதுக்கு பயன்படுத்தணும் கிடையாது. அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் பயன்படுத்தலாம், அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மானேட் பயன்படுத்தலாம், இல்லை சல்ஃபூரிக் ஆசிட் பயன்படுத்தலாம். இது போல் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டரிகளை வந்து வலிமையான ஆக்சிஜனேட்டரிகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பனைல் சேர்மங்களுக்கு அடுத்து திரும்பவும் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு நமக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆசிட்டை நமக்கு வந்து உருவாக்கிடும். இல்லை நமக்கு இது மட்டுமே போதுமானது, அதாவது அந்த கார்பனைல் சேர்மங்கள் மட்டுமே நமக்கு போதுமானது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆக்சிஜனேட்டரியில் பயன்படுத்தாமல் வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டரில் இருக்கக்கூடிய மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த பிரிட்டீனியம் குளோரோ குரோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பிசிசி அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட் தான் இது. இந்த ஆக்சிஜனேட்டரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டிஹைடை தருவதோடு நிறுத்திக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆசிட் என்ன பண்ணாது அப்படின்னா தராது. எப்போ அப்படின்னா இந்த வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டரிகளை பயன்படுத்தினா மட்டும்தான். வலிமை மிகுந்த ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த கார்பனைல் சேர்மமும் மேலும் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு நமக்கு என்ன கொடுத்துரும், அந்த அமிலத்தையும் நமக்கு கொடுத்துரும். இப்போ அடுத்த வினை ஒரு ஈரிணைய ஆல்கஹால். மேலே வந்து ஒரு ஓரிணைய ஆல்கஹால் பார்த்தோம், இப்போ ஒரு ஈரிணைய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். அந்த ஈரிணைய ஆல்கஹாலை அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா புரோப்பனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீட்டோன் நமக்கு கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் ஆயிரும், ஆக்சிடைஸ் ஆகிறதுனால ரிமூவ் ஆயிரும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு கீட்டோன் கிடைக்குது. இந்த கீட்டோனை திரும்ப நம்ம வந்து ஒரு ஆக்சிடைசிங் பண்ணுறோம் அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட்டை போடும்போது நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்பன் வந்து டோட்டலாகவே வந்து வெளியில் போயிடும். அந்த கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். நமக்கு இந்த புரோப்பனோன்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு எதா மாறுது அப்படின்னா ஒரு அமிலமாக வந்து மாறுது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பிரைமரி ஆல்கஹாலாக இருக்கட்டும் செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து கார்பனைல் சேர்மங்களாக மாறினதுக்கு அப்புறம் நமக்கு எதா மாறிடுச்சு அப்படின்னா அமிலங்களாக மாறிடுச்சு. இப்போ வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்னு சொல்லக்கூடிய இந்த பிசிசி பிரித்தீனியம் குளோரோ குரோமேட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அதே ஒரு பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டு இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஆல்கஹாலாக அந்த ஆல்கஹால் வந்து ஒரு ஆல்டிஹைடாக மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், அதாவது கார்பனைல் சேர்மமாக மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இதுக்கு அடுத்த வினையான ஒரு ஆசிட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டையும் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆல்கஹாலாக நம்ம பார்த்துட்டோம். இதே இது இந்த வினையில் ஒரு மூவினைய ஆல்கஹால் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு மூவினைய ஆல்கஹாலை நம்ம இதில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மூவினைய ஆல்கஹால் வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா அந்த ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு மூவினைய ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இது ஒரு மூவினை ஆல்கஹால். இப்போ மூவினை ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. நோ ரியாக்ஷன், எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இந்த அல்கைல் குரூப்பில் இந்த கார்பனோட சேரக்கூடிய எல்லாமே வந்து அல்கைல் குரூப்பாக தான் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த இப்போ செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அதே இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இது போல் வந்து ஹைட்ரஜன் வந்து எதில் இல்லை அப்படின்னா இந்த மூவினைய ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய ட்ரெஷரி ஆல்கஹாலில் இல்லை. அப்போ வந்து ஒரு ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். பட் ஆனால் இந்த மூவினை ஆல்கஹாலை பொறுத்தளவுக்கு
அந்த கார்பனோடு நேரடியாக இணைக்கப்பட்ட ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வலிமையான ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்தி உயர் வெப்பநிலையில் வந்து இந்த ரியாக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பு பிளவுறச் செய்து அது கார்பாக்சிலிக் அமிலங்களுடைய கலவையினை வந்து இது தருகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஸ்வர்ன் ஆக்சினேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு வினையும் கூட. இந்த முறையில் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் DMSO அப்படின்னு சொல்லக்கூடிய டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படின்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த இது ஆனது ஆக்சினேட்டரியாக பயன்படுகிறது. இது ஆல்கஹால்களை ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்களாக வந்து மாற்றமடைய செய்கிறது. இந்த முறையில் ஆல்கஹாலை டைமெத்தில் சல்ஃபாக்சைடு மற்றும் ஆக்சலைல் குளோரைடுடன் வினைபுரிய செய்து பின் ட்ரை எத்தில் அமீனுடன் சேர்க்கை வினை நிகழ்த்தப்படுகிறது. அதற்கான எடுத்துக்காட்டாக இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த வினையானது புரோப்பன் 2 ஆல். இந்த கரிமச் சேர்மத்தினுடைய பேர் வந்து புரோப்பன் 2 ஆல். அடுத்தது இந்த கரிமச் சேர்மம் DMSO அப்படின்னு சொல்லக்கூடிய டைமெத்தில் சல்ஃபாக்சைடு மற்றும் ஆக்சலைல் குளோரைடை வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆக்சினேற்றம் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் 2 ஹைட்ரஜனும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீட்டோனாக இது மாற்றமடைகிறது. இங்கேருந்து வெளியில் போன இந்த 2 ஹைட்ரஜனுமே இந்த ஒரு குளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 குளோரினுடைய வினை புரிஞ்சு நமக்கு என்ன கொடுத்துருது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை கொடுத்துருது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த CO அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடாகவும் இந்த ஆக்சிஜனும் இந்த COவும் சேர்ந்து இந்த கார்பன் டை ஆக்சைடையும் இங்கே இருக்கக்கூடிய CH3S அப்படின்னு சொல்லக்கூடிய டைமெத்தில் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்டையும் கொடுக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ன் ஆக்சினேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு வினை. உயிர் ஆக்சினேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்சினேற்றம் உயிரினங்கள் உட்கொள்ளும் உணவானது நொதிக்கப்படுவதால் ஆல்கஹால் உருவாகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினையானது நிகழும். அந்த நொதித்தல் காரணமாக வந்து ஆல்கஹால் வந்து உருவாகிறது. ஆல்கஹாலை நச்சு நீக்கம் செய்ய கல்லீரலானது ஆல்கஹால் டீஹைட்ரோஜெனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எனும் நொதியினை உற்பத்தி செய்கிறது. அதை தான் வந்து ADH அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் டீஹைட்ரோஜெனேஸ் உற்பத்தி செய்கிறது. விலங்கினங்களில் காணப்படும் நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லக்கூடிய NAD ஆக்சினேட்டரியாக செயல்படுகிறது. மேலும் இந்த ADH அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் டீஹைட்ரோஜெனேஸ் ஆனது நச்சுத்தன்மையுட ஆல்கஹாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிகைடுகளாக ஆக்சினேற்றம் அடைய செய்ய வினை வேக மாற்றியாக செயல்படுகிறது. இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம், NAD அப்படின்னு சொல்லக்கூடிய நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடையும் ஆல்கஹால் டீஹைட்ரோஜெனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ADHஐயும் பயன்படுத்தும் போது இந்த ஆல்கஹால் எதா மாற்றமடைகிறது அப்படின்னா எத்தனால்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்டிகைடா மாற்றமடைகிறது. வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜனை வந்து நீக்கம் செய்வதல். இப்போ ஓரிணைய மற்றும் ஈரிணைய ஆல்கஹால்களின் ஆவியினை நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தினுடைய வழியே செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கம் நடைபெற்று ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்களை இது உருவாக்குகிறது. இப்போ எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். அந்த ஆல்கஹாலை காப்பர் மற்றும் 573 கெல்வின் வெப்பநிலை கொடுக்கும்போது
இந்த ஓரிணைய ஆல்கஹால் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது. காப்பரின் முன்னிலையில் ஒரு ஈரிணைய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஈரிணைய ஆல்கஹால் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனையும் வந்து நீக்கம் செய்வதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புரோப்பனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அடுத்து மூவிணைய ஆல்கஹாலை வந்து நீர் நீக்க வினைக்கு உட்பட்டு, இப்போ இந்த மூவிணைய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். இந்த மூவிணைய ஆல்கஹாலில் இந்த ஒரு OHம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அல்லது இந்த ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 கார்பன்ல இருந்து ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை வந்து நீக்கம் செஞ்சதுக்கப்புறம், இப்போ இந்த இதில் பொறுத்தளவு இங்கே இந்த கார்பனை வந்து இந்த கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நீக்கம் செய்கிறோம். இப்போ நீக்கம் செய்யும்போது இது ஒரு நீர் மூலக்கூறை வந்து வெளியேற்றுறதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்கீன் காம்பவுண்டாக இது மாற்றமடைகிறது. இப்போ இதனுடைய பேர் வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியர் தான். 1 2 3 2 மெத்தில் புரோப்பன் 2 ஆல். இப்போ இந்த காம்பவுண்டுடைய நேம் சொல்கிறோம் அப்படின்னா 1 2 3 இது வந்து இப்போ பிரான்ச் கிளை சங்கிலி தொடராக மாறிடும். இப்போ 2 மெத்தில் 2வது பொசிஷனில் மெத்தில் 2 மெத்தில் புரோப்பன் புரோப் 1 ஈன் 1வது பொசிஷனில் டபுள் பண்ணுறதுனால 1 ஈன். இதுதான் இதனுடைய IUPAC நேம். அடுத்தது ஒரு எஸ்டராக்குதல் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வினை பார்க்குறோம். எஸ்டராக்குதல் வினை அப்படின்னாலே பொதுவாகவே வந்து ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிட்டும் RCOOH ஒரு ஆசிட்டையும் வினைப்படுத்துனீங்க அப்படின்னா ப்ரெசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமிலத்தின் முன்னிலையில் ஒரு ஆசிட்டுடைய முன்னிலையில் ஒரு ஆல்கஹாலையும் ஒரு ஆசிட்டையும் வினைப்படுத்தினாலே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதிலிருந்து ஒரு OHம் இதில் இருக்கக்கூடிய ஒரு Hம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு இது என்னவா ஃபார்ம் ஆகிருக்குன்னா RCOOR ப்ளஸ் H2O இங்கேருந்து வெளியில் போன OHம் இந்த Hம் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறும். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு எஸ்டர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதைத்தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டில் வந்து எத்தனால் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த எத்தனால் கூட எத்தனாயிக் அமிலம் வினைப்படுத்துகிறாங்க. இன் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா H+ ஒரு அமிலத்தின் முன்னிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு வந்து எத்தில் எத்தனோயேட் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய OHம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு Hம் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறை இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேற்றினதுக்கப்புறம் இந்த CH3 அப்படியே திருப்பி பாருங்கள். CH3 CO இது கூட வந்து அந்த CH2 CH3. இப்போ இதனுடைய பேர் வந்து எத்தில் எத்தனோயேட். இதுதான் வந்து எத்தில் எத்தனோயேட். இது வந்து சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு எஸ்டர். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.